ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மூத்த ஆச்சரிய குறி பேசினதெல்லாம் வச்சு வீடியோ போட்டு அதை பொழந்து எடுத்தாச்சு. இப்ப சின்ன சின்ன ஆச்சரிய குறிகள் இருக்கும்ல. ஆச்சரிய குறியா? சின்ன சின்ன ஆச்சரிய குறியா? ஆமா ஆமா. என்ன கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஏண்டா ஆச்சரிய குறிங்கிறது ஒண்ணுதானடா. அது வந்து கிராமட்டிக்கலி, நான் சொல்றது பொலிட்டிக்கலி. பொலிட்டிக்கலி நிறைய, பொலிட்டிக்கலி சோசியலி நிறைய ஆச்சரிய குறிகள் நிறைய இருக்குது. அவங்க பேசலாம் நம்ம விட்டுட்டோம்ல. ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தினுசா இருக்கிறாங்க. என்னவாவா ஏன் விஜய் சிஎம் ஆகணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றான். ஆமாமா. ஒரு காலத்துல இந்த சங்கி பயிலாம் சொல்லிட்டு தெரிவாங்க, ஊழல் இல்லாத இந்தியா, மாற்று அரசியல், ஊழலை ஒழிப்போம், மாற்று அரசியல், ஒரு சேஞ்ச் வேணும் சார். இப்போ என்ன சார் இப்ப இவங்களே சார் மாற்று அரசியல் வேணும் சார், மாற்றை நாங்க முன்வைக்கிறோம் சார், ஊழல் இல்லாத இந்தியால பல பேர் கத்தி தெரிஞ்சாங்க. யாரு கத்துனா? பல பேர்ல நீங்களும் ஆரிய தமிழ் தேசி நம்ம சீமாவன் பெரியவரு தமிழ் இந்து அப்படின்னு தெரிஞ்சா மாற்று அரசியல், ஒரு மாற்றம் வேணும் சார் அப்படின்னு மாற்று முதல்வர், மாற்று அரசியல், அந்த மாதிரி இவங்க வந்து நிக்கிறாங்க. வந்து இவனுங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, என்னது ஒவ்வொன்றும் ஒரு ஆய்வு கட்டுரை தான், தீசிஸா அது தீசிஸ் தான். அதாவது இவங்க சொல்ற காரணங்கள். ஆமாமா, ஒவ்வொன்றும் கிதக்கு. ஏன் விஜயை ஆதரிக்கிறேன், ஏன் விஜய் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு இவங்க சொல்ற காரணங்கள்லாம் போடலாம். ஒன்னொன்னும் தீசிஸ் ஆய்வுக்கு பிஹெச்டி தான் இல்ல. ஆமா, அது மொத்தத்தையும் தொகுத்து அது ஆச்சரியக்குறியின் அலப்புறைகள் தான் இந்த வீடியோ. ஆச்சரிய பேர என்னமா இப்படி இருக்குது. ஓஹோ. ஆச்சரியக்குறிகளின் வரிசைகளில் ஆச்சரியக்குறிகளின் அலப்பறைகள், ஆச்சரியக்குறிகளின் அணிவகுப்பு. ஆமா, ஓகே. முதலாவது ஆச்சரியக்குறி, தம்பி புரியுதா இல்லையா? இது வடிவேல் மாதிரி எனக்கு தோணுது. இது வடிவேல் இல்ல, இது சூறாப்பானா. நேரம் ஆக்கிக்கிட்டே போறீங்கல்ல. போக்குவரத்து மினிஸ்டருக்கு ஒரு போனை போட்டு ஒரு ஆட்டினா அது அந்த டோன்ல தானே இருக்குது. என்ன சொல்றாங்க கவனிச்சீங்களா இல்லையா? ஓனருக்கு ஃபோன் பண்ணு, ஜேபிஆருக்கு ஃபோன் பண்ணு. யாருக்கு? ஜேபிஆருக்கு. அவர் இருக்காரா இல்லையா தெரியலடா, வயசாயிருச்சு அவருக்கு. ஜேபிஆர் செத்துட்டாரா? எப்ப ஸ்டார்ட் தெரியுமா? செத்துட்டாரு தெரியும், எனக்கு வருஷம் தெரியல. நான் உடனே டவுட்டுக்கு நான் சொல்றேன், உண்மைதானா இல்ல நான் எதுவும் தப்பா ஒருவேளை இருப்பாரோ, நான் இவ்வளவு கான்பிடன்ட் அடிக்கிறாரு பேசுறானே, ஒருவேளை இருப்பாரோ கூகுள் பண்ணி பார்த்தேன். தண்ணி கேன் போட்டிருப்பாங்க ஏதோ. மனுஷன் 2016 செத்துட்டாப்ல. இந்த மாதிரிலாம் பேச்ச கேட்கறது தான் போயிருப்பாங்க. ஆனா இந்த குட்டி குஞ்சானுக்கு ஜேபிஆர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அவரோட கல்வி தந்தை, அவரோட காலேஜ் தான் இது அப்படிங்கிறவங்க தெரிஞ்சிருக்கப்பா. அதே பெரிய ஆச்சரிய குறிதான். இடையில அடிக்கிறான் மத்தியா. ஜேபிஆருக்கு ஃபோன் பண்ணு, நீ ஃபோன் பண்ணு, அதனால செத்து விட்டாரா எப்படி? அதாவது அவங்க குடும்பத்தை குழி தோண்டி எடுத்துருவான் பண்றீங்க. ஜேபிஆருக்கு ஃபோன் பண்ணு, அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணு, ஜேபிஆர் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணு, ஜேபிஆருக்கு நிலம் கொடுத்தா மருமனுக்கு ஃபோன் பண்ணு, அதெல்லாம் கம்மி. ஜேபிஆருக்கு நிலம் கொடுத்தாங்களா மாகவரா, அந்த அளவுக்கு ஃபோன் பண்றான். நேரம் பேசிக்கிறேன் நானு. ஹலோ மாகவரா, என்ன நீங்க கொடுத்த நிலத்துல எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, என்ன கதை அப்படின்னு நேரம். அதாவது என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், விஜயை விட ஜேபிஆரை விட விஜய் பெரிய நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா, விஜய் சொத்தை விட ஜேபிஆருக்கு சொத்து அது இருந்தா அவனுக்கு தெரியல. அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் இல்ல, இந்த இவ்வளவு தனாவிட்டா எகத்தாலமா ஜேபிஆருக்கு போன போடுங்க, நானே விஜய்க்கு போன போடுவாங்க அந்த மாதிரி. விஜய் முதல்ல இறங்கி வந்து அடுத்து சொன்னதான் ஸ்டன்னு. என்னது? நான் அப்பயே சொன்னேன், என்னது? விஜய் வண்டியிலே ஏறி விஜய் கார்ல ஏறி போயிடலாம்னு சொன்னேன். நீ கேட்டியாடா? அது எப்படி அவர் கார்ல ஏற முடியும்? நீங்க பார்த்தது இல்லையா? அதெல்லாம் சூப்பரா ஏறுவாங்க. அப்படியா? நீங்க பார்த்தது இல்ல? ஐயோ, கோயம்புத்தூர்ல ஏறினாங்கல்ல விஜய் கார்ல. வீட்டுல ஏறினா ஏதோ ஒரு கேள்விப்பட்டேன். விஜய் கார்ல இல்லையே. அதான் நான் கோயம்புத்தூர்ல வந்து பூர்த்தி ஏஜென்ட் மாநாடுக்கு ஆளுக்கு 2000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நடத்துனாங்கல்ல. அதுல வண்டி போயிட்டே இருக்கும், ஒருத்தர் மரத்துல இருந்து குவிச்சானே. இதான் படத்தை பார்த்து கெட்டு போறாங்கடா. 570 கோடியில இறக்குனாங்களே கண்டெய்னர்ல, யாருன்னே தெரியாம மிச்சர்லாம் சாப்பிட்டு போயிருக்காங்க.
அந்த மாதிரி இறங்கலாம்னு பிளான் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் படத்துல காட்டினாலாம் கம்மினே. இவங்க கோயம்புத்தூர்ல செஞ்சே காட்டினாங்கல்ல, வண்டியில டம்மு டம்முன்னு குதிச்சு அதே மாதிரி குதிச்சு ஏறி அப்படியே போய்கிட்டே இருக்கும். விஜய் விட்டுதான் போக வேண்டாம் அப்படின்னு எப்படி ஏறுவேன்? வண்டி வரும், மரத்துல அப்படியே ரெடியா இருப்பான். வண்டி வந்தோடனே கலாவணி படத்துல அடிக்கி குதிச்சு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த இல்ல சொல்லணும் ஒரு இடத்துல தகரம் என்னங்க பெரியது, நாங்க பார்க்காத தகரமா? அடிச்சு தரவுங்க நீங்க. நாங்க கிரிசியா பார்த்துட்டு இது ஒரு தகரமா? இது கிரீஸ் தடவும் பொழுதே ஏறி குதிச்சு இந்த ராம்பாக்குல தலையங்கூடி தற்கொடி கூடி அப்படின்னு கட்டிட்டு இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரா? இந்த மாதிரி சொன்னா அப்பயே நீதான்டா கேட்க மாட்டேன்ட்ட. அதாங்க அப்படியே விஜய் வண்டியிலேயே போயிருக்கலாம். எவ்வளவு கான்பிடண்டா. இன்னும் பாடி லாங்குவேஜ் பத்தியா? ஆளு சூற போதையில இருக்கான், தெரியுதா இல்லையா? தெரியலடா அவன. அவருக்கு வந்து செயல்பாடு சூனா போன மாதிரி இல்ல, அவன் மொத்தமாவே சூனா போனவன் இருக்கான். வேலைக்கு போகாம குடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி அடி வாங்கிட்டு இதெல்லாம் சூனா போன கேரக்டரு. நல்ல நிற போதையில இருக்கேன். ஏன்னா பவுன்சர் பார்த்து போனை போடு ஜேபிஆருக்கு, ஜேபிஆர் போனை போடு. சரி வரிசையில் அடுத்த பாரு. அடுத்த ஆய்வு கட்டுரை என்னன்னு சொல்லுங்க. ஏன் விஜய் ஆதரிக்கிறேன், ஏன் விஜய் முதல்வராக வேண்டும் சொல்லுங்க. முதல்ல பேசின தீசிஸ் வந்து வாசலுக்கு வெளியே, இது வாசலுக்கு உள்ளே. இது பாருங்க, விஜய் அவர்கள் மட்டுமே 2026 முதலமைச்சர் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் பல கோடி விட்டு வெளியே வராரு. எங்க விட்டு வராரு? படத்துக்கு 500 கோடி. ஒரு படத்துக்கு 500 கோடியா? வாயில வரதானே சொல்லுங்க, இஷ்டத்துக்கு சொல்லுங்க. அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்ப சில்பா குமார் என்னங்கிறான் 1000 கோடி ஒரு வருஷம் சொல்றது. 1000 கோடி பிசினஸ் தான் வேணும்னா உறுதியா போட்டான். படத்துக்கே 500 கோடிடா போடா. பார்த்து மாடலேஷனை பத்தியா இல்லையா? பயங்கரமா இருக்கு. மேடை பேசிதான், மேடை பேசி. அதாவது சொல்ல போறேன், போடியம் இருந்தாலே இந்த வந்துரும் இந்த ஸ்பீச் ஒரு செந்தமிழ்ல. மைக் அப்படி பார்த்தாலே அப்படி போயிட்டு இது பைட்டுங்கிறது தெரியல தலைவனுக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த ஆள்கிட்ட இருந்து கொஞ்சமா வாங்கி படிக்கணும் விஜய். இந்த ஆளு கூட பாருங்க மாடுலேஷன் என்னவென்றால் இதை எதுக்கு சொல்கிறேன் என்றால் அப்படின்னு ஒரு மேடை லாங்குவேஜ். எப்ப பார்த்தாலும் சர்க்கார் கிளைமேக்ஸ்ல பேசுற மாதிரி பயந்துட்டீங்களா ஏன்னா ஒரு மூஞ்ச கொண்டு வர பயமா இருக்குடா அப்படி பண்ண சர்க்கார் மாடுலேஷன் வேணாம். இல்ல சொல்றாப்ல பாரு, இவரு பேசுற அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா ஆளு ஒரு மாதிரியா பேசுறான், பீதியிலே இருக்கிறான். சொல்கிறேன் என்றால் இப்படியே தெரியல. பேசி முடிச்சிட்டு என்ன பண்ணுவானே எனக்கு தெரியல. பாருங்க நீங்க அடுத்தது. ஒரு படத்துக்கு 500 கோடி, ஒரு படத்துக்கு 500 கோடி நீ பார்த்த அதையும் விட்டு வராரு. ஆனா எங்களை என்னைக்குமே தெரு கோடியில விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் உண்மை. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டேன் ரைட்டு இவர் மைக்கை கடிச்சு போடுவா, நீ பேசுறது இப்போ கிளம்புப்பா. தெருவில் நிக்க வைக்க மாட்டாப்ல, குடி தோண்டி பயிச்சிருவாப்ல. 41 பேரை போயிச்சிருக்கிறாப்ல. அவ்வளவுதான், சும்மாலாம் விட மாட்டாப்ல. தெருவு கோடையில விட்டு வந்து நீ பாட்டுக்கு பொழைச்சு நல்லா வந்துட்டா, அதாவது நிறங்கிடுறேன். என்ன சொல்றாப்ல, எங்க விஜய் தான் வந்து முதலமைச்சரா வரணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி தான். அதாவது என்ன அடிப்படையில் கேக்குறாங்க பத்தியா, இவர் வந்து 500 கோடி ரூபாயை விட்டு வராராம், அதனால வந்து இவர் முதலமைச்சர் ஆகணுமா. ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட சொத்து போய் போயிடான்னு தெரியுமாடா உங்களுக்கு? அப்படின்னா எப்பயோ அவர் இந்த நாட்டோட பிஎம் ஆயிருக்கணுமாடா. அவருன்னா பல கோடி விட்டு வந்தாரு, கேளுங்களேன். பல கோடி? ஆமா, அவருக்கு எவ்வளவு கோடி இருக்குது, அவருக்கு கோடியை விட்டு வர்றது ஒரு பிரச்சனையா? இப்ப அது ஒரு மேட்டரா? இதெல்லாம் ஒரு மேட்டர் டீல் பண்ணிட்டு ரிப்போர்ட்டர் முகத்தை தான் பார்க்கணும். என்னது சரி ரைட்டு, இவன் இப்படியே விட்டு இருந்தா சங்க எங்க கடிச்சிருவாங்க போல் இருக்கு, கிளம்பிடுவோம். இல்ல இவன் பாடி லாங்குவேஜ் சரியில்லை வந்தாரு. இவன்லாம் தான் அக்யூஸ்டா மாறுறதுடா. அங்க எவன் பாடி லாங்குவேஜுமே சரியில்லை. ஒரு மாதிரி பயணம் வரவல்ல பச்சை கோடு வரைய போயிட்டு அங்க ஒரு கியூஆரை காட்டிட்டு அங்க இருந்து நேரம் இங்க வந்திருக்கானுவ, தெரியுதா இல்லையா பார்க்கும்போது. அடுத்து ஏன் முதல்வராக வேண்டும் அப்படின்றத வந்து ஒரு காரணம் சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க நீங்க இதை. அண்ணா செத்து போயிட்டாரு. அண்ணா எப்படி நேரில் எப்ப எடுத்த வீடியோ இது? விஜய் அண்ணா அப்படி தெளிவா சொல்லுங்க. அண்ணானா தமிழ்நாட்டுல ஒரே ஆளுதாமா. நீ என்ன ஒரே அண்ணா? நீ பாட்டு பொசுக்குன்னு அண்ணானா நாங்க என்னத்த கண்டோம். மீதியை கேளுங்க. அழகா பேசினா நாங்களாம் என்னெல்லாம் நினைச்சிட்டு வந்தோமோ அதெல்லாம் அவரே பேசி முடிச்சுட்டாரு. எல்லாம் செய்வார், நம்பியா இருக்கும். அடுத்த சிஎம் அவருக்கு தான் நாங்க எல்லாம்
எல்லா ஆதரவும் லேடிஸோட மக்களின் மொத்த ஆதரவும் அவருக்கு மட்டும்தான். 26 வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். இது நான் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன். எஸ்ஐ சந்தா சார் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் ஒரு தடவை மீட் பண்ணப்ப நான் பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். காலையில் என்னைக்கு இருந்தாலும் என்னை அவர்கிட்ட கொண்டு சேர்க்கும். அது வரைக்கும் ஏம்மா அவங்க அப்பாட்ட சொன்னாலே அவர்கிட்ட கொண்டு சேர்த்து பாருமா. கிடையாது, முடியாது. அவங்க அப்பா சொல்லி இவர் எதை கேட்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அவர் எந்த காலத்துல இல்லப்பா, அந்த லேடி எந்த காலத்துல எஸ்எஸ்சி பேசினா நமக்கு தெரியல. ஒருவேளை கல்யாணம் ஆகாத கூட சொல்லியிருக்கலாம். அவரே கூட்டு போயிருக்கலாமே. அவ்வளவு பேர் ரசிக அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா செய்ய மாட்டாங்க. ஏன் கூட்டு போக மாட்டாங்கன்னா அவராலே வீட்டுக்கு போக முடியுதா என்னன்னு தெரியல. புது வீடு ஒண்ணு வாங்கியிருக்காரு எஸ்எஸ்சி. அந்த புதுமனை புகுவிழாவுக்கு வந்து விஜயே போகல. விஜய் போட்டோ மட்டும்தான் இருக்கு. ஆமா, இவங்க ஒட்டுமொத்த தாவேகா கோஷ்டில இருந்து போனது அதாவது பட்டய கணக்காளர் மட்டும்தான். அமெரிக்காவில இருந்து நிச்சயதார்த்தம் பண்றது, அமெரிக்காவில இருந்து கல்யாணம் பண்றது போய் போட்டோ வச்சு இப்ப தலைவன் ஊர்ல தான் இருக்கிறாப்புல. ஆனா ஒரு போட்டோ வச்சு இங்க இது நடக்குது. புதுமனை பூவுகள் நடந்துட்டு எங்க பையங்க போட்டோ வச்சுக்கோம்ல இருக்குல்ல. எங்க இருக்காரு அவரு? இங்க பக்கத்துல 5 கிலோமீட்டர்ல இருக்காப்ல. போட்டோ போதும் பட்டு பக்கத்துல இருக்காப்ல. அப்புறம் அது வீட்டு போட்டோ இருக்குல்ல, அது போதும். அவர்கிட்ட அந்த டீலிங் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா காரணத்தை பார்த்தீங்களா இல்லையா? விஜய் அண்ணா வந்து அழகா இருக்காரு. சிஎம் இருக்கணும். ஏன் சிஎம் ஆகணும்? அவர் அழகா இருக்காருல்ல, நல்லா பேசுறாருல்ல. அழகா இருக்காருல்ல. என்னவா பேசினாரு? உரிமைக்காக குரல் கொடுத்தாரா? இல்லீங்களே. அழகா எங்கள்கிட்ட ஜெயிச்சிங்களா? உங்க விஜய் நான் வரேன்னு பாட்டு பண்ணாரு. தளபதி கச்சேரின்னு பாடுவாரா? கேட்டா என்ன சீரியஸா? தளபதி கச்சேரின்னு ஒரு பாட்டு, அது கூட வியூஸே போகாம இருந்தது. அந்த பாட்டுல அந்த கடைசியில ஏதோ டான்ஸ் ஆடுவார் போட்டு ஸ்டெப் ஒருத்தர் சீரியஸா. நான் ஏதோ கலாய்க்க சீரியஸா சிஎம் டேக் பண்ணி இன்ஸ்டால கேக்குறான், நீங்க இந்த மாதிரி ஆடுவீங்க. அவர் ஏன்டா ஆடணும்? அவர் ஏன்டா போல பாட்டு போடணும்? அவனே டான்ஸ் ஆடணும். சரி, நீ பாட்டு பொசுக்குன்னு கேட்டியே. இதே போல திமுக ஒருத்தர் உங்கால டேக் பண்ணி அரசியல் பேசுவியான்னு கேட்டா யாருக்கு நட்டல? ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு கட்டுன்னு கேட்டு விடுவான். டெபாசிட் வாங்கி டெபாசிட் வாங்கிட்டு ஒரு தொகுதியில டெபாசிட் ஒன்று வாங்கி காட்டு அப்படின்னு கேட்டா எங்க போய் நீ வல்ல புடின்னு நிப்பா. அவர் வேற என்ன சொல்ற சூடு சொரண உள்ள ஆள் வேற. நான் என்ன கேக்குறேன், விஜய் வந்து சிஎம் ஆகிறதுக்கு அழகா இருந்தா அரவிந்த் சாமி முதலமைச்சர் ஆக்கி விட்டுருவோம். நல்லா பேசுறதா இருந்தா பாகியராஜ் ஆக்கி விட்டுருவோம். இல்ல பார்த்தி கூட ஆக்கி விட்டுருவோம். சொல்றது என்னது? கொஞ்சம் கூட எஸ்டிடி தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே. தமிழ்நாட்டோட எஸ்டிடி என்ன? மாதவராவெல்லாம் நம்ம ஆட்கள் என்ன அடிப்படையில சிஎம் ஆக்குறாங்க? அழகா இருக்காரு. அவராவது பாட்டு கிட்டு பாடினாரு. அதாவது இந்த ஆள் மட்டும் இந்த ஆள் அதான் பண்ணிருக்காரு. இந்த ஆள் நம்ம எல்லாம் பாடலையே. என்ன பண்ணாரு? இதான் இவர் நிறைய வேலை பார்த்துருக்காப்லையே. யாரு? மாதவரா? ஒரு 5 விஷயம் சொல்லுங்க பாப்போம். என்னது? மாதவரா பாட்டு பாடிருக்காரா? ஒரு திராவிட கொள்கையில பாடினாரு. ஆமா, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அது மாதிரி நிறைய சாங் பாடியிருக்காரு. நிறைய பாடி. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். எழுதி கொடுத்தால யாரு? எழுதி கொடுத்தவங்க திராவிட இயக்கத்துல இருந்தவங்க. சும்மாவா? ஏண்டா இன்னைக்கே தற்குறிக்கும் ஆச்சரிய குறிக்கும் வித்தியாசம் தெரியாம படத்தை பார்த்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு லெவல்ல நம்ம அப்படி தான் இருந்தோம். அப்ப அதேதான், அதுதான் வரலாறு திரும்பி. அந்த எப்படி வெள்ளையா இருந்தான்னு மாகாணாக்கு ஓட்டு போட்டாங்களோ அதே போல ஆச்சரிய வெள்ளையா இருந்தது மட்டும் இல்ல, அவரு பெரியார் பக்கத்துல இருந்தாரு, அண்ணா பக்கத்துல இருந்தாரு, கலைஞர் பக்கத்துல இருந்து வந்திருக்கிறாரு. அதெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரியும்? அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? அந்த வகையில தான் இது வருது. அதாவது நம்மளால ஆச்சரியக்குரிய மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆச்சரியக்குரிய விட இன்னொரு ஒரு பட்டம் ஒண்ணு புதுசா என்னது அவங்களே உண்டு பண்ணி இருக்கிறாங்க. என்னது? கேளுங்க. தம்பி தோழன் உங்க விஜய் நாளைக்கு களத்துல இறங்குறாரு. தமிழக வெற்றி கழகம் இளைய தளபதி விஜய். எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்க தோழன் ரசிகன். இந்த கிராம மக்களுக்கு வந்து சந்தேகம் சொல்ல இந்த எவ்வளோ பேர் பேசணும். தற்கூரி இல்லடா நாங்கெல்லாம். அதே மெர்க்கூரி பல்படா அவருக்கு. என்னடா ரயில்வே ஸ்டேஷன்ல சிக்னல் கட்டிட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல அது மாதிரிதானே இருக்குது. அதுதானே அப்படி பிடிப்பாங்க. ரயில் கிராஸ் ஆகி முடிச்சுட்டு இருப்பாங்க. அதான் அது கை வலிக்கிற வலிக்கு போல தெளிவு அதை முடிச்சுக்கிட்டே யாரும் ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்துட்டு போயிட்டாப்ல இருக்குடா. முடிச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கான், மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளு. டேய் எனக்கு ஒண்ணு புரியல, இது எவ்வளவு ஆக்ரோஷமா பேச வேண்டிய டைலாக் எல்லாம் இல்ல? அப்படிதானே? எல்லாம் உணர்ச்சி மிக்க டைலாக் தானே. உங்க அண்ணன் உங்க விஜய் இதுதான் வந்து நடிக்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் வித்தியாசம். இதே வசனம் எவ்வளவு இயல்பா சொல்றான்.
உங்க அண்ணன் உங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தை எப்படி சொன்னாங்க? தளபதி வெற்றி கழகம். அதாவது தாவே காலம் ஒருத்தம் கூட தெளிவா இல்ல, ஒருத்தரும் நிதானமா இல்ல, பூரா பயிரும் போதையில் தான் இருக்கானு. இவன் எப்படி பேச முடியும்? உங்க அண்ணன், உங்க தளபதி, உங்க உங்க அண்ணன் பேசுறதே தெம்பு இல்லாம நைட்டு எவனோ எழுப்பி விட்டுருக்காண்டா, அவனை தூங்கிட்டு இருக்கும்போது 1 மணிக்கு. இது தூக்கத்துல எழுப்படுறது இல்ல, வேற நான் அதான் சொல்றேனே. 3-4 ரவுண்டு போனதுக்கு பின்னாடி டேய் நம்மள தற்கூறிங்க நாங்களா, யாரா மாப்பிள்ள சொன்னேன் தற்கூறின்னு மாப்பிள்ள சொல்லிட்டு அவங்க கொடி ஏறா அவங்க தான் கொடியை பாக்கெட்லேயே மாட்டி சுத்துறானுங்கள. இளவு வீட்டுக்கு போனாலும் பணத்துக்கு முன்னாடி இப்படி காட்டுறானுங்க, சந்தோஷ் வீட்டுக்கு போனாலும் இப்படி காட்டுறானுங்க. கோயில் விளம்பரம் கொள்கை பரப்படாதான்டா, கொள்கை பரப்பு பண்றதுதான் அது. இதுவா? அதாவது இது என்ன தெரியுமா, ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, சாவு ஊட்டினா பணமா இருக்கணும், கல்யாணம் ஊட்டினா மாப்பிள்ளையா இருக்கணும், அந்த ரேஞ்சிலேயே ஒன்று சுத்திட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி 4வது ரவுண்டுக்கு மேல எவனோ ஒருத்தர் ட்ரிகர் பண்ணியிருக்கான், மாப்பிள்ளை கட்டுற அந்த 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 மரத்துல இருந்து கிளைய ஓடுறா, நீ கட்டு, நீ இன்னைக்கு எப்படி நிக்க ரெக்கார்ட் பண்றா, நான் நீ போடுறேன். டேய் யாருடா டேய், உங்க அண்ணன் உங்க தம்பி அப்படின்னு இருக்கான். அதை கடைசியா சொன்னது பார்த்தீங்களா இல்லையா, யாரா தற்கூறின்றீங்க, நாங்கெல்லாம் மெர்க்குரி பல்புடா. இது இப்படி சொன்ன இதான் சரி. இவர்கள் தான் ஆச்சரிய குறிகள், தமிழகத்தின் ஆச்சரிய குறிகள். ஏன் விஜய் வேண்டும், ஏன் விஜய் முதலமைச்சராக வேண்டும், நான் ஏன் விஜய் ஆதரிக்கிறேன் அப்படின்னு உங்களால புத்தகம் எழுத முடியாது. அதனால இந்த மாதிரியே அப்பப்ப ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் இல்லையா? எல்லாம் ரீல்ஸ் தான், எல்லாம் வீடியோ தான். எதுவும் அறிவுக்கு சம்பந்தமா எதுவுமே நமக்கு வேண்டாம். நம்மளுக்கு கிடைச்ச 4 புத்தகங்கள் இப்பதான் கிடைச்சிருக்கு. இன்னும் வரும் காலங்களில் நம்மளுக்கு நிறைய தீசிஸ்கள், நிறைய ஆவணப்படங்கள், நிறைய ஆவண கட்டுரைகள் நிறைய கிடைக்கும். அதை வச்சு இன்னும் நம்ம அலப்பறைகளை தொடர்ந்து செய்வோமாக.